ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய ஜனங்கள் மிகுந்த சந்தோஷப்படும்படி கர்த்தர் சில வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அது நமக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். இது நீண்ட காலம் காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்கிற வார்த்தைகள். நீண்ட காலம் நாம் எதை எதிர்பார்த்திருந்தோமோ அது நமக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும்? மிகவும் சந்தோஷமா இருக்கும். அதை நம்மால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவேன். அது போல இந்த வேத பகுதியில் கர்த்தர் சொல்லுகிற செயலா இருக்கிறது. அதாவது கர்த்தர் நமக்காக எழும்பி அவர் நம் சத்துருக்களை முறியடித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த வேத பகுதி முழுவதும் அவர் நமக்காக யுத்தம் செய்வதையும், அவர் நமக்காக நம் சத்துருக்களிடத்தில் பழி வாங்குவதையும், நம் துன்பத்திற்கு அப்படியென்றால் நம் துன்பத்திற்கு முடிவு வந்தது என்று பொருள். நம் துன்பத்திற்கும் பாடுகளுக்கும் போராட்டங்களுக்கும் நீண்ட கால யுத்தங்களுக்கும் முடிவு வந்தது. மங்களகரமான வார்த்தை இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் நம் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியையும், இறந்தவர்களுக்கு உயிர் வந்தது போல ஒரு உயிர்த்தெழுதலையும், நம் மனம் ஒரு உயிர்த்தெழுதலை அனுபவிக்கிறது என்று சொல்லலாம். சரீர பிரகாரமாக அல்ல, மனப்பூர்வமாய் ஒரு உயிர்த்தெழுதலை நமக்கு வருகிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் இந்த வேத பகுதியில் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் ஓயாமல் துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் போது நீங்கள் தொடர்ந்து ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு சத்துருக்களாய் இருக்கிற மனிதர்களை பார்த்து பயப்படுகிறோம். அவர்களை ஆளுகை செய்கிற பொல்லாத இருளின் கிரியைகளை நாம் பார்த்து பயப்படுகிறோம். இந்த பயத்தை தூக்கி போடுங்கள், நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் மற்ற மனிதர்களுக்கோ பொல்லாத கிரியைகளுக்கோ பயப்பட்டால் அது கர்த்தருக்கு கனவீனமான செயலா இருக்கிறது. கர்த்தரை கனப்படுத்துகிற செயல் அல்ல. கர்த்தருக்கு அது புகழ்ச்சியை உண்டாக்காது. கர்த்தருக்கு புகழ்ச்சி உண்டாக்குகிற, மகிமை உண்டாக்குகிற செயல்களையே நாம் செய்ய வேண்டும். எப்பொழுதும் நாம் பிற மனிதர்களுக்கு பயப்படக்கூடாது. அவர்கள் எந்த அளவுக்கு கொடுமை செய்தாலும் சரி, எப்படி நம்மை கொடுமைப்படுத்தினாலும், பாடுகளை கொடுத்தாலும், துன்பப்படுத்தினாலும் பயப்படக்கூடாது. தைரியமாய் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்க முடியும். அதுதான் அவருக்கு விருப்பமா இருக்கிறது. நாம் பயந்து கொண்டிருந்தால் கர்த்தர் விலகி விடுவார். உலக காரியங்களுக்கும் பொல்லாத மனிதர்களுக்கும் பயப்படுவது பொல்லாத இருளின் கிரியையாய் இருக்கிறது. அது பாவம். பயப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனத்தில் பயப்படுகிறவர்கள் அக்னி கடலிலே போடப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மனிதனுக்கும் பயப்படக்கூடாது. எந்த தீமைக்கும் பயப்படக்கூடாது. நாம் பயப்பட வேண்டியது கர்த்தர் ஒருவருக்கே. கர்த்தருக்கு பயந்து அவருக்கு அடங்கி நடக்க வேண்டும். மற்றபடி மனிதர்களின் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் அவர்களுடைய சொல்லுக்கும் அவர்களுடைய செயல்களுக்கும் பயப்படக்கூடாது. அவர்கள் எதை பேசினாலும் எதிர்த்து நிற்க வேண்டும். தீமைக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்க வேண்டும். நன்மையான காரியங்களை வரவேற்கவும் தவறக்கூடாது. இப்படியாக நாம் வாழ வேண்டும். நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் நாம் கர்த்தருடைய வழிகளில் நீதிமான்களாய் வாழும்போது, நீதியின் காரியங்களை நாம் செய்யும் பொழுது, அதற்கு விரோதமாய் நாம் தவறு செய்யாத போது, நாம் தவறு செய்யவில்லை, முழுமையாய் தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் போது நமக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பினால் அவர்களை கர்த்தர் நீக்கி போடுவார். அவர்கள் அக்கிரமங்களை ஒழிய பண்ணுவார். அவர்களுடைய துன்மார்க்க செயல்களை அழித்து போடுவார். கர்த்தர் இப்படியாக செய்வேன் என்று இந்த வேத பகுதியில் சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேலர்கள் பாபிலோனில் சிறைப்பட்டு போயிருந்தார்கள். அப்பொழுது அதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அது நமக்கும் பொருந்தும். அதாவது சிறைப்பட்டு போனவர்கள் தீவிரமாய் விடுதலை ஆவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு இஸ்ரவேலர்கள் மீண்டுமாய் இங்கு வருவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் சொல்லப்பட்ட தரிசனம் இது. அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கும் இந்த வசனம் பொருந்தும்.
நாமும் பாபிலோனில் இஸ்ரவேலர் அடிமைப்பட்டது போல பாவத்திற்கும் தீய கிரியைகளுக்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கும் இச்சைகளுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். இது நம்மை கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து கர்த்தர் நமக்கு விடுதலையை தருகிறார். பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையை தருகிறார். தீய பழக்க வழக்கங்களில் இருந்து விடுதலை தருகிறார். பொல்லாத மனிதர்களின் கொடுமைகளில் இருந்து நமக்கு விடுதலை தருகிறார். பொல்லாத மனிதர்களின் கொடுமை நிமித்தம் நம்மை அடிமைப்படுத்தி அவர்கள் நம்மை சித்திரவதை செய்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நமக்கு கர்த்தர் விடுதலையை தருவேன் என்று சொல்லுகிறார். நாம் தைரியமாய் இருப்போம், பயப்படக்கூடாது. தைரியமாய் எதிர்த்து நின்று கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் விடுதலை ஆக்குவேன், நான் இருக்கிறேன், நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவன் அப்பம் குறைவுபடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். கர்த்தரை நம்பி இருந்தால் நாம் சிறைப்பட்டு போய் இருந்தாலும் அதிலிருந்து நம்மை கர்த்தர் விடுதலையாக்குவார். நமக்கு அப்பமும் குறைந்து போகாது, அந்த சிறையிருப்பிலேயே மரித்தும் போக மாட்டோம். நம்மை கர்த்தர் காப்பாற்ற இருக்கிறார். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவரே என்று சொல்லுகிறார். அவர் நான் இருக்கிறேன், நான் தான் உன் தேவனாகிய கர்த்தர், நீ ஏன் பயப்படுகிறாய், தைரியமாய் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் தேவன், நீ தைரியமாய் இரு என்று சொல்லுகிறார். அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக, கடல் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக கடல்களை சமுத்திரத்தை குலுங்க பண்ணுகிறவர் அவர். சமுத்திரத்தை குலுங்க பண்ணுவாராம், குலுக்கி விடுவாராம் கர்த்தர். அவ்வளவு பெரியவர். சமுத்திரத்தையே குலுக்கி விடுவார் என்றால் நம் வாழ்க்கை எம்மாத்திரம்? நாம் எவ்வளவு சிறியவர்கள், நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவு சிறியது. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். அவர் மிகவும் பெரியவர். நாம் கர்த்தரை நம்பலாம், தைரியமாய் இருக்கலாம். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நமக்கு வார்த்தையை தருகிறார். வானத்தை பார்க்கும் பொழுது பூமியும் அதில் உள்ள கோள்களும் சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறது. இது நமக்கு தெரியும். விஞ்ஞான காலத்தில் நாம் பல காரியங்களை அறிந்து வைத்திருக்கிறோம். அப்படியாக அது சுற்றி கொண்டு வருகிறது. அதற்கு அடுத்ததாக நாம் சற்று வெளியே பார்க்கும் பொழுது இதே போல பல சூரிய குடும்பங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் சேர்த்தால் கேலக்சி என்று சொல்லுவோம். அந்த கேலக்சி, பல கேலக்சிகள் சேர்ந்தது யூனிவர்ஸ் என்று சொல்லுவோம். இந்த யூனிவர்ஸ் ஒன்றுதான் என்று சொல்லப்பட்டு வந்தது. இப்பொழுதோ அதே போல அநேகம் யூனிவர்ஸ்களும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இப்படி மிக பெரியதாய் போய்கொண்டே இருக்கிறது. அதன் அளவே தெரியவில்லை. யூனிவர்ஸ், மல்டி யூனிவர்ஸின் எல்லை எங்க இருக்கிறது என்றே தெரியவில்லை. அந்த அளவுக்கு பெரியதாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த ஸ்பேஸை, இந்த வானத்தை கர்த்தர் நிலைப்படுத்தி வைத்திருக்கிறார். எது எது எங்கு இருக்க வேண்டும், எப்படி சுழல வேண்டும், எந்த வேகத்தில் சுழல வேண்டும் என்று கர்த்தர் நிர்ணயித்தபடி எல்லாம் அதன் செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். இது ஆச்சரியமாய் இருக்கிறது, அற்புதமாய் இருக்கிறது, நம் கண்களுக்கு புரியாததாய் இருக்கிறது. இதை மனதளவில் புரிந்து கொள்வது மிகவும் கடினம். கர்த்தருடைய செயல்கள் அப்படிப்பட்டதாய் இருக்கிறது. இந்த பூமி இங்குதான் இருக்க வேண்டும், இது இப்படிதான் சுழல வேண்டும், சூரியன் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று அவர் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொன்றை நிலைப்படுத்தி வைத்திருக்கிறார். அதின் சட்டத்தை அதது மீறாமல். மனிதர்களுக்கு சட்டம் போட்டால் சிறு பிள்ளைகளுக்கு இங்கு அமரு என்றால் உட்காராது. ஒரு நிமிடத்தில் அடுத்த இடத்தில் போய் உட்கார்ந்திருக்கும். அது மனிதனுடைய சுபாவமா இருக்கிறது. ஆனால் வானமண்டலங்களில் இருக்கிற கோள்களும் நட்சத்திரங்களும் அதாவது கர்த்தர் கடலிட்டபடியே செயல்பட்டு கொண்டு சரியாக துல்லியமாக, மிக மிக துல்லியமாக அதன் வேகம் மாறாமல், தூரம் மாறாமல் அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விஞ்ஞானிகள் பலர் சொல்லலாம் எல்லாம் தன்னிச்சையாக நடந்தது, தன்னிச்சையாக நடந்தது என்று. சிலர் அப்படி சொல்லலாம். ஆனால் இது எதுவுமே தன்னிச்சையாக நடக்கவில்லை என்பது இப்பொழுது சுலபமாய் புரிகிறது. எல்லாம் முறைப்படி, துல்லியமான அளவுகளோடு, நேர அளவு, தூரத்தின் அளவு, அதன் வேகத்தின் அளவு, ஒவ்வொரு கோள்களும் நட்சத்திரங்களும் செயல்படும் தன்மை எல்லாம் மிக சரியாக துல்லியமாக செயல்படுகிறது.
ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஒரே சீரான வேகத்தில் கோள்கள் சுற்றுகிறது, நட்சத்திரங்கள் செயல்படுகிறது என்றால் ஒரு ஆளுகைக்குள் இருப்பதினால் தான் அப்படி செயல்பட முடியும் அல்லவா? தானாக தோன்றி தானாக வருவது என்றால் அது வானத்தில் எல்லாம் ஒவ்வொன்றாக திரிந்து கொண்டிருக்கும். அப்படி அல்ல. எல்லாம் முறைப்படி சுற்றி கொண்டு ஒரு வட்டத்திற்குள்ளேயே அடங்கி இருக்கிறது. அதை அடக்கி ஆளுகிறவர் யார்? வானத்தை நான் நிலைப்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளவு பெரியவர் என்று நாம் சொல்லலாம் இதையெல்லாம் படித்து. ஆனாலும் அதை புரிந்து கொள்வது என்பது, அதை ஏற்றுக்கொள்ளலாம். முழுமையாய் புரிந்து கொள்வது என்பது எல்லோருக்கும் கடினம். அந்த அளவுக்கு நம்மால் முடியாது. உண்மை சத்தியம் மனதால் ஏற்றுக்கொள்ளலாம். ஞானத்தால் புரிந்து கொள்வது மிகவும் கடினம். அவ்வளவு பெரிய காரியம் இது. ஒருவேளை பரலோகத்திற்கு சென்றால் அங்கு போய் நேரில் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது நம்மால் முழுமையாய் புரிந்து கொள்ள முடியலாம். அப்படி வானத்தை அவர் நிலைப்படுத்தி வைத்திருக்கிறார். அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுகிறார். பூமியின் அஸ்திபாரம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. கர்த்தரே அதை அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார். பூமியின் உள்பகுதியில் கோர் என்று சொல்லுவார்கள். உட்பகுதி உட்கருவில் அக்னி ஜுவாலைகள் கொதித்து கொண்டு அக்னி குழம்பாய் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். மேற்புறத்தில் குளிர்ச்சியான நிலையோடு கடலோடும் மண்ணோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம். இப்படிப்பட்ட தன்மை இது. இப்படியாக ஒரு பந்துக்குள் உள்பகுதியில் நெருப்பு, மேல் பகுதியில் தண்ணீரும் நிலமும் இருப்பது போல கர்த்தர் எவ்வளவாய் அற்புதமான படைப்பை இது செய்திருக்கிறார். பூமியை அஸ்திபாரப்படுத்தியது அவர்தான். வானத்தை நிலைப்படுத்தியது அவர்தான். அப்படி செய்து சியோனை நோக்கி என் ஜனம் என்று சொல்லுகிறார். சியோன் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள். நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் ஜனம், நீ எனக்கு சொந்தமானவள், நீ எனக்கு சொந்தமானவன் என்று சொல்லுகிறார். இது எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது? நீ எனக்கு சொந்தமாக வேண்டும், உன்னை நான் என் ஜனம் என்று சொல்ல வேண்டும். அதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயில் அருளி கரத்தின் நிழலினால் உன்னை மறைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை மாற்றி அவர் வார்த்தையை நமக்கு முதலில் கொடுத்து நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். அவருடைய திருக்கரங்களின் நிழலினால் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். நிழலால் அவருடைய கரங்கள் நம்மை பாதுகாக்கிறது. அவருடைய திருக்கரங்கள் நம் மேல் தாங்கி இருக்கிறது. இஸ்ரவேலர்களின் வனாந்திர பயணத்தில் மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமுமாக இருந்தது போல அவருடைய திருக்கரங்கள் நம்மை மறைத்து எல்லா தீமைக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கிறது. அப்படி பாதுகாத்து நீ என் ஜனம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே, எழுந்து நில். தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டர்களை உறிஞ்சி குடித்தாய். அவள் பெற்ற பிள்ளைகளில் அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை. அவள் அழைத்த எருசலேம் வளர்த்த குமாரர் எல்லாரிலும் அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை. இதன் பொருள் என்னவென்றால், எருசலேம் நகரமானது தம்முடைய ஜனங்களை இழந்திருக்கிறது. பெற்ற பிள்ளையும் இல்லை, வளர்த்த பிள்ளையும் இல்லை. அவைகள் வந்து அந்த தாயை காப்பாற்றவில்லை, எருசலேமை காக்கவில்லை. எருசலேமின் ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் எருசலேமை விட்டு போய்விட்டார்கள். அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சிறைப்பிடிக்கப்பட்டு போய்விட்டார்கள் பாபிலோனுக்கு. இது ஏன் நடந்தது? கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை உறிஞ்சி குடித்தார். அப்படி என்றால் உக்கிர கோபம், கர்த்தருடைய கோபத்தின் நிமித்தம் நீ விரட்டப்பட்டாய் இஸ்ரேல் தேசத்தை விட்டு பாபிலோனுக்கு என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய கோபம் ஏன் உக்கிர கோபம் வந்தது? இவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தார்கள். இஸ்ரவேலர்கள் 400 வருடங்களில் 70 வருட ஓய்வு நாட்கள் வருகிறது. 25,550 ஓய்வு நாட்கள் வருகிறது. 400 வருடங்களில் 25,550 ஓய்வு நாட்கள் வருகிறது. தோராயமாக இஸ்ரவேலர்கள் அனுசரிக்கும் ஓய்வு நாட்கள் முறைமைப்படி, அதாவது ஒவ்வொரு வாரத்திலும் இறுதி நாள் ஓய்வு நாள்,
7 வாரங்களுக்கு பின்பு வரும் பெரிய ஓய்வு நாள் ஒன்று. அது மட்டுமல்லாமல் பண்டிகை நாட்களில் 7 பண்டிகைகளிலும் கொடுக்கப்பட்டிருக்கிற பண்டிகைகள் இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 61 ஓய்வு நாட்கள் ஒரு வருடத்திற்கு வருகிறது. இப்படியாக பார்க்கும்போது 400 வருடங்களில் வரும் நாட்களின் எண்ணிக்கை 25,550 ஓய்வு நாட்கள் உள்ளன. இதை வருடமாக மாற்றினால் 70 வருடங்கள் வருகிறது. இஸ்ரவேலர்கள் 400 வருடங்கள் ஓய்வு நாட்களை அனுபவிக்கவில்லை, ஆசரிக்கவில்லை. அதனால் அந்த ஓய்வு நாட்களின் எண்ணிக்கைக்கு சமமாக 70 வருடங்களை கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு அவர்களை பாபிலோனுக்கு விரட்டி போட்டார். அப்படி விரட்டி அனுப்பிவிட்டார். இந்த 70 வருடங்களும் அவர்கள் பாபிலோனில் இருந்ததினால் இஸ்ரேல் தேசம் ஓய்ந்து கிடந்தது. எந்த செயல்களும் செய்யப்படவில்லை, எந்தவித வேலையும் செய்யப்படாமல் தேசம் விழுந்து கிடந்தது, பாழாய் கிடந்தது. இப்படி கர்த்தர் அவர் கட்டளைகளை கை கொண்டு நடக்காததினால், இஸ்ரவேலர்கள் நடக்காததினால் அதற்கு பதிலாக இப்படி தண்டனையை கொடுத்தார். அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார், இப்படி நீ தவறு செய்தாய், கோபம் மூட்டினாய், அதனால் இந்த தண்டனையை நீ பெற்றாய். அந்த தண்டனையை அனுபவித்து முடித்தாயிற்று. 70 வருடங்கள் முடிந்து விட்டது. அதன் பின்பு கர்த்தர் பேசுகிறார், இப்படி நீ செய்ததினால் இப்படிப்பட்ட பாடுகள், உன் செயல்களினால் தான் இப்படிப்பட்ட துன்பங்கள் உனக்கு வந்தது. உனக்கு பரிதபிக்கிறவன் யார்? எல்லாம் நடந்தது, நீ அடிமைப்பட்டு பாபிலோனில் கிடக்கிறார், சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனில் இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். உன்னை பார்த்து பரிதபிக்கிறவர் யார்? ஐயோ பாவம் என்று உன்னை பார்த்து இரக்கப்பட்டு பரிதாபம் காட்டுகிறவர் யார்? பாழ்கடிப்பும் சஞ்சாரமும் பஞ்சமும் பட்டயமும் ஒரே நாளில் வந்தது. பட்டயமும் வந்தன. யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன்? உன் குமாரர்கள் மயங்கி விழுந்தார்கள். வீதிகளின் முனைகளிலே, ஒவ்வொரு முச்சந்திகளிலே உன் பிள்ளைகள் விழுந்து கிடந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய உக்கிரத்தினாலும் அவருடைய கண்டிப்பினாலும் இப்படி உன் பிள்ளைகள் முச்சந்திகளில் மயங்கி விழுந்து கிடக்கிறார்கள். கர்த்தருடைய கோபத்தின் நிமித்தம் ஒரு கொள்ளை நோயோ தொற்று நோயோ ஏதோ வந்து திடீரென்று ஜனங்கள் மரித்து மயங்கி இப்படியாக அங்கங்கு விழுந்து கிடக்கிறார்கள். இப்படி நடந்தது. ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே, எருசலேம் நகரத்தை பார்த்து, ஒரு ஊரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மதுபானம் குடித்தால்தான் வெறி வரும் எல்லோருக்கும், குடிக்காமலே நீ வெறி கொண்டிருக்கிறாயே என்று சொல்லுகிறார். பொல்லாத எந்த ஆவியும் இல்லாமலே இப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்கிறாயே என்று பொருள். அப்படிப்பட்டவளே, நீ கொஞ்சம் கேள் என்று சொல்லுகிறார். எருசலேமை நோக்கி பேசுகிறார் கர்த்தர். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிறவருமான உன் தேவனும் ஆனவர் சொல்லுகிறதாவது, உன்னுடைய கர்த்தர், உன்னுடைய தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக வழக்காட போகிறவர். அப்படிப்பட்ட நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நான் எடுத்து போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமுக்கு பிடித்திருந்த தத்தளிப்பின் பாத்திரம், என்ன செய்வதென்று புரியாத ஒரு நிலை, துன்ப நிலை, துக்க நிலை, மிகுந்த தத்தளிப்பு, சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படி இருந்ததல்லவா, அதை நான் எடுத்து போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமே, உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்து போடுகிறேன், அது உன்னை விட்டு நீங்கி போகிறது, விடுதலை ஆவாய் என்று சொல்லுகிறார். எருசலேம் என்று சொல்லும் பொழுது, தத்தளிப்பின் பாத்திரம் என்று சொல்லும் போது, துன்பத்திலும் துயரத்திலும் பாடுபட்டு கொண்டிருக்கிற உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களை குறிப்பிடுகிறது. கர்த்தரை நம்பி கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிற ஜனங்கள் படுகிற பாடுகள், அவர்கள் செய்த தவறுகளின் நிமித்தம், நம்முடைய பாவங்களின் நிமித்தம் நியாய தீர்ப்புகள் வருகிறது. அதனால் நாம் துன்பப்பட்டு துடித்துக் கொண்டு தத்தளித்துக் கொண்டு இருப்போம். தத்தளிப்பு என்றால் என்ன செய்வதென்று தெரியாத நிலை. தண்ணீரில் மூழ்கிவிட்டு எழுந்திருக்க முடியாமல் தத்தளிப்போம். அதுபோல துன்பத்தில் நாம் மூழ்கி கொண்டு என்ன செய்வதென்று தெரியாது, அந்த துன்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வழி தெரியாமல் தத்தளித்துக் கொண்டு கிடக்கிற நிலை இருக்கிறது அல்லவா. அப்படிப்பட்ட நிலையில் நாம் இருந்தால் நம்மை கர்த்தர் சொல்லுகிறார், இதோ அதை நான் நீக்கி போடுகிறேன்,
உன் தத்தளிப்பு உன்னை விட்டு நீங்கி போகிறது. நீ விடுதலையாக போகிறாய் என்று சொல்லுகிறார். இனி என் உக்கிரத்தின் பாத்திரத்தை நீ குடிப்பதில்லை. அதாவது இனிமேல் என் கோபத்தை நீ பார்க்க மாட்டாய் என்று சொல்லுகிறார். என் கோபத்தை உனக்கு நான் காட்ட மாட்டேன். நான் உன்மேல் கோபமாய் இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இதை விட வேற என்ன வேண்டும் நமக்கு? கர்த்தருடைய கோபத்தினால் வரும் நியாய தீர்ப்புகள் நமக்கு இல்லை. அப்படி என்றால் மிகப்பெரிய சந்தோஷம். நமக்கு துன்பம் வருகிறது என்றால் கர்த்தர் கோபப்பட்டு அடித்தால் தான் உண்டு. வேறு யாரும் அடிக்க கர்த்தர் விட மாட்டார். அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அவரும் நம்மேல் கோபப்படவில்லை என்றால் தப்பித்தோம் பிழைத்தோம், இனி துன்பம் என்பது இல்லை என்று பொருள். தத்தளிப்பு, பாடுகள், வேதனைகள், வலிகள், துயரம் எல்லாம் நீங்கி போயிற்று. கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி விட்டார் என்று பொருள். உன்னை பார்த்து உன் எதிரிகள் ஒரு காலத்தில் சொன்னார்கள், நீ கொஞ்சம் குனிந்து கொள், உன் முதுகில் ஏறி நாங்கள் நடந்து போக வேண்டும் என்று சொல்லிய ஜனங்கள் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். நடந்திருக்கும். நம்மேல் நம்மை குனிய வைத்து நம் முதுகில் ஏறி நடப்பது போல நம்மை துன்பப்படுத்தி, நம்மை மிதித்து, நமக்கு மேலே எழும்பி நின்று நம்மை பாடுபடுத்தின ஜனங்கள் இருக்கிறார்கள் அல்லவா, நம்முடைய சத்துருக்கள். அவர்களுக்கு கர்த்தர் ஒன்றை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்மை இத்தனை காலம் கொடுமைப்படுத்தி நம் துன்பங்களுக்கு காரணமாய் இருந்தவர்கள், நாம் ஒரு தவறும் செய்யாதிருக்கும் பொழுது நம்மை கொடுமைப்படுத்தி, சித்திரவதைப்படுத்தி, நம்மை அடிமைப்படுத்தி, நொறுக்கி, நம்மை துன்பத்திலும் துயரத்திலும் வருடங்களாக, பல வருடங்களாக கொடுமைப்படுத்தின ஜனங்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு கர்த்தர் ஏதோ ஒன்றை கொடுக்க போகிறாராம். அது என்னவென்றால், நமக்கு அவர்கள் என்ன செய்தார்களோ அதையெல்லாம் அவர்களுக்கு கொடுக்க போகிறாராம். ஒரு பந்தை தூக்கி மேலே போட்டால் அது திரும்பி கீழே அதே பந்து தான் வரும். அது போல கர்த்தருடைய ஜனமாகிய நம்மை, கர்த்தரை நம்பி இருக்கிற நம்மை அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள் அல்லவா, நமக்கு துன்பத்தை கொடுத்தார்கள் அல்லவா, நம்மளை தத்தளிக்க வைத்து வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு நம்மை கொடுமைப்படுத்தி பார்த்தார்கள் அல்லவா, அதே நிலை அவர்களுக்கு திரும்பி வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நீதி உள்ளவர், ஒருபோதும் விட மாட்டார், யாரையும் விட மாட்டார். யாருக்கும், ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய செயல்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்க அவர் வருகிறார். நிச்சயம் இன்றே செய்ய போகிறார். இந்த வாக்குத்தத்தத்தின்படி நம் சத்துருக்கள் நம்மை படுத்தின பாடுகளின் வலிகளை அவர்கள் உணரப் போகிறார்கள். அவர்கள் கொடுமைப்படுத்தும் போது அதன் வலி அவர்களுக்கு தெரியாது, படுகிற நமக்கு தான் தெரியும். அந்த வலியை இனி அவர்கள் புரிந்து கொள்ள போகிறார்கள். நமக்கு வந்த துன்பங்கள், நம்மை அவர்கள் படுத்தின பாடுகள் எல்லாம் அவர்களுக்கு வரப்போகிறது. கர்த்தர் நம்மை மீட்டுக் கொண்டார், நம் பாடுகளை நீக்கி போட்டார், அவர்களை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். சந்தோஷமாய் இருப்போம், சமாதானமாய் இருப்போம். கர்த்தர் நம்மை பார்த்து கொள்கிறார். அவர் நம் நீதிக்கேற்ற பலனை நமக்கு தருவார். கர்த்தர் குற்றமில்லாத ரத்தம் சிந்துதல் எனும் பாவத்தை அவர் விட மாட்டார், பழி வாங்கியே தருவார். நாம் தவறு செய்து அதனால் நம்மை ஒருவர் தண்டித்திருந்தால் அது வேறு. நாம் ஒரு குற்றமும் செய்யாமல் பரிசுத்த கிரியைகளை செய்யும் பொழுது நமக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள், கர்த்தருடைய ஊழியத்திற்கு, ஜெபிப்பதற்கு, வேதம் வாசிப்பதற்கு, இப்படி எல்லா காரியத்திலும் எதிர்த்து நின்றார்களானால் அவர்கள் நம்மை எதிர்க்கவில்லை, தேவ சித்தத்திற்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாய் எதிர்த்திருக்கிறார்கள். அவர்களை நிச்சயம் கர்த்தர் பழி வாங்குவார். கவலைப்பட வேண்டாம். இத்தனை காலம் பட்ட பாடுகளின் கண்ணீரை எல்லாம் துடைத்து போடுங்கள். உங்கள் வேதனைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விடுங்கள். இதோ கர்த்தர் நியாயத்திற்கு வருகிறார். நம் கண்ணீருக்கு பதில் உண்டு. நம் கண்ணீரை துருத்தியில் அடைத்து வைத்திருக்கிற தேவன் நிச்சயம் பார்த்து கொள்வார். நமக்கு நிச்சயம் விடுதலையை தருவார். அவர்களுக்கு ஏற்ற பலனை அவர்களுக்கு தருவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் ஒருபோதும் அவரை நம்பினவர்களை அவர் கைவிட்டதில்லை. வரலாறே இல்லை, இனியும் வரப்போவதும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.